ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹரிவிக்ஸ் சேனல். மோஸ்ட்டாக நிறைய பேர் இந்த சீரீஸை பார்த்துட்டு வெல்கம் டு மை சேனல். ஸோ ஒன்ஸ் அகேன் வெல்கம் யூ ஆல் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாளாக எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த சிஆர்டி சீரீஸ் இஸ் கோன் ஸ்டார்ட் அண்ட் திஸ் இஸ் லெக்சர் 1. ஃபர்ஸ்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு ரோமியோ கைஸ். அவங்களோட வீடியோ பார்த்து தான் நான் சிஆர்டி ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். அண்ட் அவங்களோட யூடியூப் வீடியோஸ் அண்ட் தென் அவங்களோட மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் பார்த்து தான். அதுக்காக அவரை நான் மென்டார்னு சொன்னால் அவரோட சியூவில் படிச்சியா அப்புறம் நீ சிஆர்டி யூனிவர்சிட்டியில் படிச்சியா, நான் அந்த பேட்சில் இருக்கேன் இந்த பேட்சில் இருக்கேன் அப்படிலாம் யாரும் கமெண்ட் வந்து போட வேணாம். ஏன்னா அவரோட யூடியூப் வீடியோவே இஸ் மோர் தென் இனஃப் டு மேக் மணி அவுட் ஆஃப் சிஆர்டி. அண்ட் மேஜராக நான் என்னோடய லெகசி மாடல் வந்து ஏஷியன் செஷனல் ட்ரேட். அண்ட் ஆஃப்டர் தட் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது சிஆர்டி தான். அண்ட் நீங்கள் பார்த்தாலுமே என்னோடய லெகசி எக்ஸ் மாடலுமே இஸ் பில்ட் அரவுண்ட் சிஆர்டி தான். அண்ட் நான் சொல்லியிருப்பேனும் கூட. ஸோ எஸ், சிஆர்டி இஸ் எப்படி சொல்ல, இட் இஸ் அ ஃப்ரேம் ஒர்க் சிமிலர் டு ஐசிடி. லேர்ன் பண்ண ஆரம்பித்தது ஐசிடியிலேருந்து தான். தென் நான் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் நரேட்டிவ் எப்படி பில்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிஆர்டி பேஸ் பண்ணி பில்ட் பண்ணலாம். அண்ட் ஹவு டு ஃபைண்ட் த நெக்ஸ்ட் கேண்டல்ன்ற வீடியோலையும் நம்ம அதை பற்றி தான் பேசியிருப்போம். இட் இஸ் லைக் சிஆர்டி இஸ் கைண்ட் ஆஃப் ஹிடன் ஃப்ரேம் ஒர்க் இன்சைட் ஐசிடி அப்படின்னு கூட சொல்லலாம். பட் சிஆர்டி ஃபவுண்டர் இஸ் ரோமியோ ஆஸ் ஐ செட், அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் நான் அதை வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு எனக்கு நான் கிவ் இட் இன் தமிழ். சாரி, நிறைய இங்கிலீஷ் ஃப்ளோ வருது, எனக்கு மன்னிச்சுக்கோங்க. காலேஜில் இங்கிலீஷில் பேசி அது அப்படியே இட் இஸ் அது ஃபாலோ ஆகிட்டே வருது. சாரி கைஸ். ஸோ நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான் கைஸ். ஃபர்ஸ்ட்டு லெக்சர் 1க்கு எல்லோரும் வெல்கம் பண்ணுறேன். அண்ட் ஃபாலோட் பை இது அப்படியே தொடர்ந்து போனோம் அப்படின்னாக்கா வீக்லி ஒரு எபிசோடு பேஸ்ட் ஆன் சிஆர்டி நான் பிளான் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு முடிகிற மாதிரி அரவுண்ட் 9 எபிசோட்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். நான் ரோமியோ யூடியூப்பில் 9 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டாபிக் எல்லாமே நான் கவர் பண்ணி நம்ம தமிழில் போடலான் இருக்கேன். ஸோ எஸ், வேறு எதுவும் இன்ட்ரோக்கு இருக்கா? இல்லை கைஸ், வேறு எதுவும் இல்லை. ஸோ போகலாமா வீடியோக்குள்ளே? ஸோ வெல்கம் டு சிஆர்டி சீரீஸ் லெக்சர் நம்பர் 1. ஃபர்ஸ்ட், சிஆர்டி மாடல் ஃபார் லைஃப், இதுதான் அந்த டாபிக். ஸோ மாடல் ஃபார் லைஃப் அப்படின்னா இந்த ஒரு சிஆர்டி மாடல் இருந்தாலே போதும். வீ கேன் ட்ரேட் ஃபார் எவர், டில் கேண்டில்ஸ் இருக்கிற வரைக்கும், டில் ஸ்விங் பாயிண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும், டில் மார்க்கெட் மூவ் ஆகிற வரைக்கும் we can trade. ஓகேவா? திஸ் இஸ் வாட் ரோமியோ இஸ் கிளைமிங் அண்ட் ஐ ஆல்சோ அக்செப்ட் டு இட். இதுதான் வந்து ரோமியோ சொல்கிறாரு அண்ட் நான் அதை ஒத்துக்கிறேன். சாரி கைஸ், நான் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பேசுகிறேன். சாரி. ஏன்னா இதோட ஒரு வீடியோவில், பழைய வீடியோவில் வேறு யாரோ போட்டிருந்தீங்க இங்கிலீஷ் நிறையா வருது ப்ரோ அப்படின்னு. சாரி. ஸோ எஸ், அதுதான் ரோமியோ கிளைம் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு சிஆர்டி அதோட ஃபவுண்டேஷனும் அதோட மைண்ட் செட் பிஹைண்ட் இட் அதையும் பார்க்கலாம். ஸோ சிஆர்டி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், கேண்டில் ரேஞ்ச் தியரி. அது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரேடிங் ஃப்ரேம் ஒர்க், டிஃப்ரெண்ட் ட்ரேடிங் சிஸ்டம். மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்றதை பொறுத்து அது சொல்லுவாங்க. இப்போது பார்த்தோன்னா ஒரு கேண்டில் இருக்குன்னா அந்த கேண்டலோட ஹைஸ் லோஸ் மார்க் பண்ணிடும். அந்த கேண்டலோட ஹைஸ் லோஸ் மார்க் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கேண்டில் இந்த மாதிரி போகும். இதோட லோஸ் ஸ்வீப் ஆச்சுன்னா ஹைஸ் போகும், ஆர் ஹை ஸ்வீப் ஆச்சுன்னா லோஸ் வரும், அப்படியே வைஸ் வெர்ஸா. ஸோ இந்த மாதிரி தான் சிஆர்டி ஒர்க் ஆகும். இருங்க, நான் 1 மினிட்ல போயிட்டு அந்த டயக்ராம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியும். இப்படி இருக்கா? ஸோ லோஸ் ஹைஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு புல்லிஷ் சிஆர்டியாக இருந்தது அப்படின்னா இப்படி வந்து இந்த இடத்த ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு கிஸ் ஆஃப் டெத் கொடுத்துட்டு போயிடும். அண்ட் இப்படி தான் அது ஒர்க் ஆகும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஹியர் வில் கெட் 1 என்ட்ரி. அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறது பேர் தான் மாடல் 1 சொல்லுவாங்க. அண்ட் ஹியர் வில் கெட் another என்ட்ரி. இது வந்து எப்படின்னா இதில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து செகண்ட் கேண்டிலே என்ட்ரி கிடைச்சாலும் கிடைக்கலாம். தட் இஸ் செகண்ட் கேண்டில் இந்த சென்ஸ், இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகிறப்போவே இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி ட்ரிகர் ஆகிடும். ஸோ மாடல் 1ல் ட்ரேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணி இந்த 2வது கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் 3வது கேண்டில்
இந்த ட்ரான் லிக்விடிட்டியை வந்து இந்த ப்ரீவியஸ் கேண்டலோட ஹையாக வச்சுட்டு நீங்கள் ரெண்டாவது கேண்டில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் லாஸ்ட்டில் 10th எபிசோடாக நான் ஒன்று போடுறேன். இந்த சிஆர்டியில் வெறும் ரோமியோட மாடல் இல்லாமல் ஐசிடியில் ஒரு மாடல் இருக்குது. ஸோ அந்த மாடல் வச்சு எப்படி சிஆர்டி அப்ரோச் பண்ணுறதுன்றதும் நான் லாஸ்ட் 10th எபிசோடில் இதில் அப்டேட். ஸோ ஓகேவா. ஸோ இதுதான் கைஸ் அந்த சிஆர்டி மாடல். இதை அப்படியே உல்ட்டா போட்டிங்கன்னா இப்படி தான் வரும். இது எழுத்து மாறிடுச்சு. பட் ஹை ஸ்வீப் பண்ணிட்டு வந்துட்டு கிஸ் ஆஃப் டெத் கொடுத்துட்டு கீழே போயிடும். ஸோ எஸ் இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். கிஸ் ஆஃப் டெத்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இட் இஸ் அது வந்து ஒரு டைப் ஆஃப் டர்ட்டில் சூப். ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து அரௌண்ட் செகண்ட் எபிசோடில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது செக் அண்ட் அப்டேட் வித் இட். ஸோ அதான் கைஸ் ஓகேவா. அண்ட் இப்படி தான் சிஆர்டி ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிக்கர் பிக்சரில் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுன்றத பார்ப்போம் முதல்ல. ஸோ மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வகை இருக்குது. ஒன்று ரேஞ்ச் மார்க்கெட், ஐஸ்லோஸ் இப்படி போட்டுகிட்டே போயிட்டே இருக்கும், கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே அப்படின்னு. இது ரேஞ்சிங் மார்க்கெட். இது ட்ரெண்டிங் மார்க்கெட், ஹைஸ் 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 வைக்கும், ஆர் லோஸ் லோஸ் லோஸ்ன்னு வைக்கும். இது இல்லாமல் ஒரு டர்ட்டில் சூப் பண்ணிட்டு போவோம். லைக் எப்படின்னா டர்ட்டில் சூப் டர்ட்டில் சூப் டர்ட்டில் சூப் இந்த மாதிரி போவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி படித்தது தான், ஐசிடியில் சொன்ன மாதிரி தான். மார்க்கெட் வந்து ஒன்று ரேஞ்ச் ஆகும், லிக்விடிட்டி இன்ஜினியர் பண்ணும், ஆர் இன்ஜினியர் பண்ண லிக்விடிட்டியை போய் எடுக்கும், ஆர் எடுத்ததுக்கப்புறம் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ சிஆர்டிலையுமே ரோமியோ கிளைம் பண்ணுறதும் அதே தான். அண்ட் இதுதான் 3 டைப் ஆஃப் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் 1 இதுதான் வந்து ரோமியோ மாடல் ஃபார் லைஃப்ன்ற மாதிரி கிளைம் பண்ணுறாரு. ஸோ மாடல் 1 அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அது வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி மாடல், உங்களுக்கு வந்து லோலே கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து ஒரு ரேஞ்ச் ஹை, இந்த இடத்துல வந்து ரேஞ்ச் லோ. சாரி டயக்ராம் மிஸ் ஆயிடுச்சு. ரேஞ்ச் லோ ரேஞ்ச் ஹை இப்படி இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டர்ட்டில் சூப் நடக்குது. எக்ஸாக்டாக ரோமியோ சொன்ன மாதிரியே சொல்கிறேங்க இஸ் பிகாஸ் அதுதான் எல்லோரும் தமிழில் லைக் இங்கிலீஷில் ரொம்ப ஃப்ளூயண்ட்டான இங்கிலீஷில் பேசியிருப்பார். ஸோ அது நமக்கு நிறைய பேருக்கு புரியாது. ஸோ எக்ஸாக்டாக அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் வந்து வீடியோவில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னப்பா அதே மாதிரி இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ ஐ எம் ஆல்சோ கிவிங் த கிரெடிட்ஸ் டு ரோமியோ. ஓகேவா. ஸோ டர்ட்டில் சூப் நடக்குது. டர்ட்டில் சூப்புக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மாடல் 1 வில் பி ஃபார்ம்டு ஹியர். அது வந்து இதில் ரெண்டு இது இருக்குது. அது நான் என்னென்ன சொல்கிறேன். சாரி. ஸோ டர்ட்டில் சூப் நடந்ததுக்கப்புறமா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி அண்ட் இந்த மாதிரி டிபி கிட்ட போயிட்டு மறுபடியும் ஒரு கேஓடி நடக்கும். தட் இஸ் கிஸ் ஆஃப் டெத். ஸோ கேஓடி நடக்கிறது வந்து எங்கே நடக்கும் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே ஃபிபோனாச்சி போட்டிங்கன்னா ஒரு 50% கிட்ட நடக்கும். நடந்துட்டு அண்ட் டிபி போயிடும். சரியா. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புரியாதது வந்து இந்த ரேஞ்ச் ஹையை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது. அது நத்திங் பட் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டலோட ஹை அண்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டலோட லோ, தட் இஸ் ரேஞ்ச் லோ அண்ட் ரேஞ்ச் ஹை. நமக்கு இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா we all know that market accumulates, manipulates and distributes. ஸோ இது பேர் என்னது PO3 அண்ட் இதுதான் CRTயும் கூட. சரியா. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷம், இங்கே என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் ஹாஸ் accumulated and then gave a manipulation. This is M, this is A and then B. இது 1D, இது 2D. 2Dனா செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா. ஸோ இதுதான் கைஸ் நடக்கும். ஓகே, டெக்ஸ்ட் புக் லெவல் எக்ஸாம்பிள். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம எபிசோட்ஸ் ஃப்யூச்சரில் எபிசோட்ஸ் போக இன்னும் பெஸ்ட்டான லைக் எபிசோட செரி பிக்டாக இல்லாமல் டே டு டேல எப்படி நடக்குதுன்றதை பார்ப்போம். அண்ட் லோ டைம் ஃப்ரேம் என்ட்ரி மாடல்ஸ் இப்போ வேணாம், வில் கோ வித் ஹையர் டைம் ஃப்ரேம். லோ டைம் ஃப்ரேமை நான் வெறும் 10th எபிசோட் அப்ரோச்சஸ் ஐ டெல் அப்போ. ஓகேவா. ஸோ எஸ் இதுதான் அந்த நம்மளோட சிஆர்டி கேண்டில் இப்படி வச்சுக்கலாம். பிகாஸ் இது ஏன் நம்ம சிஆர்டி கேண்டலாக சூஸ் பண்ணோம் அண்ட் இங்கேருந்து ஏன் நம்ம சிஆர்டி ஆன்டிசிபேட் பண்ணுறோன்றதுக்கு கீ லெவல் கான்செப்ட்ஸ் இருக்குது அண்ட் தென் எஸ்எம்டி கான்செப்ட்ஸ் இருக்குது. தட் அண்ட் ஆல் வில் பி கவர்ட் இன் ஃபியூச்சர். லைக் ஒரு 4th எபிசோட் அரௌண்ட் அந்த டைமில் வரும். ஸோ லோஸ் ஹைஸ் இதுதான் வந்து ரேஞ்ச் லோஸ் அண்ட் ரேஞ்ச் ஹைஸ்.
டெய்லியோட லோவர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர். ஸோ 1 ஹவருக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஹியர் இந்த இடத்துல தான் நமக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரேஞ்சோட ஹைஸ் லோஸ். இது அந்த ரேஞ்சோட ஹைஸ், இது அந்த ரேஞ்சோட லோஸ். ப்ரோ இங்கே ஒரு ரேஞ்ச் இருக்குது, இது ஹைஸ் இல்லையா? இது ஹைஸ் தான், பட் நம்ம ட்ரேட் பண்ண போகிறது இந்த லெவல் தான். பிகாஸ் நீங்கள் நிறைய நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்லாம் போய் எடுக்காமல் இங்கே கீழே வரும். அதுக்கெலாம் ரீசன் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சிஆர்டி ஹைஸ் இருக்கும், ஒரு சிஆர்டி லோஸ் இருக்கும். சரியா? ஸோ இதுக்கப்புறம் நமக்கு மாடல் 1 வேணும். மாடல் 1 பார்ப்போம். கேப் அப் ஸ்வீப் பண்ணிடுச்சு. எஸ், ஸ்வீப் பண்ணல. மாடல் 1க்கு நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு புல்லிஷ் மாடல் 1 பார்ப்போம். புல்லிஷ் மாடல் 1 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு லோ ஸ்வீப் ஆகிடுச்சு. இதுதான் ஓல்டு லோ. ஸ்வீப் ஆனதுக்கப்புறமா ஒரு திக்கான டவுன் க்ளோஸ் கேண்டிலை நம்ம ஸ்பாட் பண்ணுறோம். இப்படி தான் ரோமியோ சொல்கிறாரு. பட் இதில் வந்து நான் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுவேன். இந்த லோ ஸ்வீப் ஆன லாஸ்ட் கேண்டில் அதுதான் மாடல் 1 கேண்டில். இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்கள் இந்த கேண்டில். ஸோ இதுதான் மாடல் 1 கேண்டில். இதை வந்து நம்ம மாடல் 1 கேண்டிலாக எடுத்துக்கலாம். I'll remove this and for your convenience I'll write model 1. சரியா? இதுதான் மாடல் 1 கேண்டில். அண்ட் ஃபர்தராக இதுக்கு லோஸில் வந்து ப்ரைஸ் போயிட்டே இருக்குன்னா இந்த மாதிரி, அதாவது இருக்கிற லோ வந்து இந்த சிஆர்டி லோவாக இருந்தால் பெட்ரு. அதுக்கு கீழே லோ போகுதுன்னா அந்த ஸ்விங் லோ இருக்குல்ல, லாஸ்ட்டாக இருக்கிற ஸ்விங் லோ ஸ்வீப் பண்ணியிருக்குல்ல, அந்த ஸ்வீப் பண்ணுறப்போ இங்கே ஃபார்ம் ஆன அந்த திக் டவுன் க்ளோஸ் கேண்டில் அதுதான். இது வந்து புல்லிஷ் மாடல் 1. சரியா? ஸோ திக் டவுன் க்ளோஸ் கேண்டில், அந்த கேண்டில் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம் மாடல் 1. பட் இப்போ இந்த இடத்துல லேட்டஸ்ட்டாக இருக்கிறதுனால மாடல் 1 இங்கே. அண்ட் தேர்ட் சூப் நடந்துருச்சு. அண்ட் திஸ் இஸ் த லிக்விடிட்டி ஹண்ட். இது வந்து எப்படி லிக்விடிட்டி ஹண்ட்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம்னா மாடல் 1 நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம். சரியா? ஸோ மாடல் 1க்கு வெயிட் பண்ணுவோம். மாடல் 1 தாண்டி பாடி க்ளோஸ் வச்சிடுச்சு. ஸோ 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று அங்கே போய் என்ட்ரி போகிறது. வி கோ தேர் அண்ட் என்டர். நமக்கு எவ்வளோ வருது? அந்த சிஆர்டி ஐஸ்க்கு 1.48 வருது. பட் நம்மளுக்கு மினிமம் 2 hour வேணும். ஸோ வாட் வில் டூ இஸ், இந்த மாதிரி டைட்டான டைமில் வில் கீப் அவர் என்ட்ரி லிமிட் ஆர்டர் அட் அ பிளேஸ் வேர் வி வில் கெட் 2 hour. ஓகேவா? ஒரு எந்த இடத்துல வச்சா நமக்கு 2 hour கிடைக்குமோ அந்த இடத்துல லிமிட் வச்சுக்கலாம். ஆர் மாடல் 1 கிட்டே வச்சாலும் பெட்டர். ஸோ இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா 4.5 hour வருது. ஸோ வில் ஜஸ்ட் சி. இந்த டே முடியறதுக்கு ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து நம்ம இன்னொன்று பண்ணுவோம். 24 hours மார்க்கெட். அது சாரி பிட்காயினில் இருக்கோங்க. ஓகே, இது ஒரு 17 o'clock தான் டே க்ளோஸ் தான். ஓகே அண்ட் பெஸ்ட்டு. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடல் 1க்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வெயிட் பண்ணுறோம். இந்த டே க்ளோஸ்க்குள்ளார போய் இந்த ட்ரா எடுத்துருச்சுன்னா we have no trade. சரியா? ஸோ வெயிட் பண்ணுவோம். வாட் அ ட்ரிகர் கைஸ், சரியான ட்ரிகர். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் ஆன்டிசிபேட் பண்ணோம். என்னென்னா ஃபிபோனாச்சி யூஸ் பண்ணி அந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ தட் வில் பி ஆர் 50%. ஸோ இந்த 50% ப்ரைஸ் மீட் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரேட் ஃபெயிலிங் இஸ் மோர். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 50%ல் பார்ஷியல்ஸ் புக் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் 50% போனோன்னே ட்ரேடே புக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் ட்ரா விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 50%ல் பிரேக் ஈவன் வச்சுட்டு ட்ரேடை ஹோல்ட் பண்ணலாம். ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. மறுபடியும் ஒரு செம டீப் ரீட்ரேஸ்மெண்ட் இன்டு மாடல் 1 அண்ட் this is where the actual trade has been triggered. Then இப்போ பிரேக் ஈவன் வைப்போம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அது புது டேல இங்கே பாருங்கள் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி இங்கே கிடச்சிருச்சு. அது இல்லாமல் 50% டேப் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த லோஸை கிஸ் ஆஃப் டெத்தும் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ கேஓடி நடந்திருக்கு. திஸ் ஹேப்பன் எக்ஸாக்ட்லி அரவுண்ட் 50% கீழே. ஸோ நமக்கு வந்து செகண்டு மாடல் 1 இங்கே நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லோவை தூக்குன்னு அந்த திக் டவுன் க்ளோஸ் கேண்டிலோட ஹைஸ் இருக்கு இல்லையா, இதுதான் மாடல் 1. அண்ட் அகெயின் நீங்கள் இந்த இடத்துல இப்படியே ட்ரேட் என்டர் ஆகணும்னு ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சா நமக்கு சிஆர்டிஐ 2 hour வந்துச்சுன்னா
1.9 hour வருது. ஸோ இந்த இடத்துல 2 hour இப்படி இப்படி வச்சுக்கலாம். பிகாஸ் கிஸ் ஆஃப் டெத் நடந்துச்சுன்னா மார்க்கெட் ஓடிடும். ஸோ தட்ஸ் வாட் வி திங்க் அண்ட் தட்ஸ் வாட் வில் ஆல்சோ ஹேப்பன் மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா. ஸோ அனதர் மாடல் ஒன் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ அனதர் ட்ரேட், பட் ஸ்டில் நம்ம ஸ்டாப் லாஸ் சேஃபாக தான் வச்சுருக்கோம் அந்த டர்டில் சூப் நடந்த இடத்துல. ஸோ ஆல்ரெடி ஒரு என்ட்ரி விச் இஸ் ரன்னிங், அதாவது அரௌண்ட் 4.5 hour ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அனதர் என்ட்ரி அரௌண்ட் 2 hours. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6 hour இந்த ட்ரேட் இருக்கு. ஸோ வில் சி. ஓ மை காட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது என்ன பாலட்டு சமாளட் கைஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50% டேப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த ட்ரேடையும் பிரேக் ஈவனில் போட்டிருப்போம், இந்த ட்ரேடையும் பிரேக் ஈவனில் போட்டிருப்போம். பட் ஹார்ட் லக் இந்த ட்ரேட் பிரேக் ஈவன் ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா மாடல் ஒன்ல டேப் ஆயிருக்கு பாருங்க வந்துட்டு. ஸோ பட் திஸ் ட்ரேட் ஓன்ட் பி ஸோ மச் வேலிட் பிகாஸ் 50% ஹிட் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் ஈவன் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆர் இன்கேஸ் நீங்கள் மாடல் ஒன்ல லிமிட் ஆர்டர் மாதிரி போட்டிருந்தீங்கன்னா அந்த லிமிட்டை கேன்சல் பண்ணணும். ஸோ இது இன்னும் பிரேக் ஈவன் டேப் ஆகல. ஸோ இட்ஸ் ஸ்டில் ரன்னிங். அப்பா 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 அப்பா, அங்கே ஹைஸ் கிட்ட போய் என்ன வேலை பண்ணுது பாருங்க கைஸ். கைஸ் அனதர் கேஓடி வேறு நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. பட் ஆல்ரெடி 50% கிராஸ் ஆனதுனால வாட் வி திங்க் இஸ் இந்த ட்ரேட் போவேணான்னு தான் தோணும் எனக்கும். அண்ட் டிபி அடிச்சிருச்சு, அது ஒரு விஷயம். அண்ட் இங்கே ஒரு கேஓடி நடந்திருக்கு. ஸோ இந்த கேஓடியை ஹவு வி வில் ட்ரீட் இஸ் அதே லோஸ் இங்கே இருக்குது அந்த திக் கேண்டில். அண்ட் திஸ் பிகம்ஸ் மாடல் ஒன். இதுதான் மாடல் ஒன் ஆகும். அண்ட் பாருங்கள் மாடல் ஒன்னில் டேப் ஆகிட்டு போயிருக்கு. ஸோ மேபி இஃப் யூ ஆர் ஹை ரிஸ்க் டேக்கர்னா இங்கே யூ கேன் டேக் அ ட்ரேட் அண்ட் கீப் யுவர் டிபி தேர் 1.7 hour. ஹவு யூ கேன் டூ இஸ் இந்த லோ வந்து ஸ்வீப் ஆச்சுன்னா -1 hour. ஸோ வாட் என்ன பண்ணலாம்னா ஒரு 0.5% ரிஸ்க் போட்டு இந்த ட்ரேடோட ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சிங்கன்னா இது ஆல்ரெடி 1%. ஸோ நீங்கள் இந்த ட்ரேடு வந்து இங்கே செல் அடித்தாலுமே இந்த ட்ரேடு பிரேக் ஈவன் அடித்து உங்களுக்கு வந்து அரௌண்ட் 0.5 hour நீங்கள் அவ்வளோ தூரம் போனதுக்கு உங்களுக்கு ஒரு மினிமம் ரிவார்டு அது கிடைக்கும் இஃப் நீங்கள் இந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட்ஸ் பியூட்டிஃபுல்லாக ப்ளே ஆயிருக்கு. அண்ட் அனதர் போட்டாச்சு. ஓ செப்பரேட் டே கைஸ், 3-4 நாள் எடுத்துருக்கு கைஸ் டிபி போக. சூப்பர், வெரி குட் ட்ரேட். ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் வாட் இஸ் தட் மாடல் ஒன். அதே பேரிஷ் மாடல் ஒன் போமா? எஸ் கைஸ், இது வந்து பேரிஷ் மாடல் ஒன். ஸோ பேரிஷ் மாடல் ஒன்னில் வந்து இது ஏன் ப்ரோ இந்த கேண்டில் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆல் டைம் ஹைஸ் கிட்ட ஒரு இது இருக்குது, லைக் ஒரு லிக்விடிட்டி மேபி ஆல் டைம் ஹைஸை ஸ்வீப் பண்ணி ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ ஓல்டு ஹைஸ் ஹஸ் பின் பர்ஜ்டு. ஸோ அதுதான் அந்த இடத்துல கீ லெவல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படின்னா என்னன்றது அப்கமிங் கிளாஸஸில் வில் சி. அண்ட் இதே தான் ரேஞ்ச் லோ இங்கே இருக்குது அண்ட் தென் ரேஞ்ச் ஹை இங்கே இருக்குது. வெரி குட், நல்ல இது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு ஹைஸை ஸ்வீப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணோம். ஸ்வீப் ஆகிடுச்சு. ஸ்வீப் ஆனதும் இல்லாமல் மாடல் ஒன்றுக்கு ஸ்ட்ரெயிட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. சி மறுபடியும் போய் ஸ்வீப் ஆயிருக்கு கைஸ். ஸோ பேரிஷ் மாடல் ஒன்றுக்கு வந்து நம்ம கண்டிஷன் என்னென்னா இட் ஷுட் பி எ திக் அப் க்ளோஸ் கேண்டில். சரியா, ஒரு திக் அப் க்ளோஸ் கேண்டில் இருந்தால் மாடல் ஒன், பேரிஷ் மாடல் ஒன். சரியா, ஸோ இது வேணால் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். யூஸ் பண்ண மாட்டேன் மாடல் ஒன்லாம், பட் ஸ்டில் உங்களுக்காக. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் திக் அப் க்ளோஸ் கேண்டில் இங்கே இருக்குது. ஸோ இதான் மாடல் ஒன். பார்ப்போம். ஓ அப்பா, இன்னும் திக்காக மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கு. பட் ஸ்டில் நமக்கு வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ண ஃபர்ஸ்ட் கேண்டில் இதுதான். ஸோ லெட் திஸ் பி த மாடல் ஒன். பிகாஸ் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இது வந்து டவுன் க்ளோஸ் கேண்டில். ஸோ பேரிஷ் மாடல் ஒன்னா இது வராது, அப் க்ளோஸ் கேண்டில் தான் வரும். ஸோ அப் க்ளோஸ் கேண்டில் இந்த இடம் தான். ஸோ இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா மாடல் ஒன். க்ளோஸ் வச்சிருச்சு. அண்ட் வில் ட்ரேட் ஃப்ரம் ஹியர் ஆர் மேபி ஹியர். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. எவ்வளோ ஆர் வருது? 1.38 hour. ஸோ நம்ம மாடல் ஒன் கிட்ட வச்சா 2 hour வருது. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆன்டிசிபேட். மாடல் ஒன் ட்ரிகர் ஆகவில்லை. பட் அதுதான் கைஸ் மாடல் ஒன். ப்ரிஃபரபிளி அந்த மாடல் ஒன் வந்து உங்களுக்கு
பாடி க்ளோஸ் வச்சோடனே என்ட்ராவை பாருங்க. அண்ட் இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா யூ வில் கீப் யுவர் பிரேக் ஈவன். திஸ் இஸ் அரௌண்ட் 1.38 ஆர். இது ஒரு சின்ன ட்ரேட் தான், பட் ஸ்டில் இட் மேட்டர்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபிப் 50% போட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரேக் நினைக்கணும். ஸோ ஒரு கேண்டலோட 50%. நீங்கள் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி கேண்டலோட 50% வரைக்கும் வந்துட்டு அப்படியே ரீட்ரேஸ் ஆகி மேலே ஓடிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரீசன் இதுதான். ஸோ உங்களுக்கு ரீசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் கைஸ். ஓகே. ஸோ நம்ம வந்து புல்லிஷ் மாடல் 1 அப்புறம் பேரிஷ் மாடல் 1 ரெண்டுத்துக்குமே எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாமா? ஃபஸ்ட்டு எதுக்காக இந்த மாடல் ஒர்க் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் வந்து ரொம்ப மார்க்கெட் மேக்கர் சீக்ரெட்ன்ற மாதிரி கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பிக் இன்ஸ்டியூஷன்ஸ் எப்படி மார்க்கெட்டை மூவ் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். ஹைஸ் அண்ட் லோஸை ஸ்வீப் பண்ணால் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ எப்படி சொல்ல, ஓல்டு ஹைஸ் அண்ட் ஓல்டு லோஸை ஸ்வீப் பண்ணால் மார்க்கெட் மூவ் ஆகும். இது உங்களுக்குமே தெரியும். பட் எந்த லோஸ் எந்த ஹைஸ்ன்னு தான் நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஹைஸ் அண்ட் லோஸை சுற்றி இந்த சிஆர்டி நடக்கிறதுனால இட் வில் பி ஹை ப்ராபபிள். ஏன்னா நமக்கு செகண்டாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடைக்குது டு என்டர் அண்ட் தென் டு எக்ஸிட். ஸோ அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு சிஸ்டமாகவே இருக்குது கைஸ். பிகாஸ் நீங்கள் வந்து மற்ற மாடலாக இருந்தால் எங்கே வரைக்கும் போனால் பிரேக் வைக்கணும், எங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகும், எதுவுமே நமக்கு ஐடியாவே இருக்காது. பட் சிஆர்டியில் 50% ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ ஒரு க்ளீன் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அண்ட் சிஆர்டி ஏன் ஃபெயில் ஆகுன்றதுக்கும் ஒரு க்ளீன் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஃபெயில் ஆனால் எது மாதிரி விஷயத்தை நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணலாம், எப்படி ஆச்சுன்னா ஃபெயில் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் அது பேர் என்னது, ஸ்டாப்ஸை மூவ் பண்ணலாம், பிரேக் ஒன்றுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ எஸ். அப்புறமா யாரும் வந்து ரீப்ளே யூஸ் பண்ணி காமிக்கிறான் அப்படின்லாம் சொல்லாதீங்க. பிகாஸ் நான் சிஆர்டி பேஸ் பண்ணி ட்ரேட்ஸ் எடுக்கிறேன். அண்ட் என்னோட ட்விட்டர்லேயுமே அது டெய்லி போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் டிஸ்கார்ட்லேயுமே போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ இது எல்லாமே வந்து பீப்புள் ஹவ் ஆஸ்ட் எங்களுக்கு வந்து சிஆர்டி சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் லெகசி எக்ஸை வந்து மானிட்டைஸ் பண்ணாலுமே சிஆர்டியை நான் மானிட்டைஸ் பண்ணல. ஐம் கிவிங் இட் ஃபார் ஃப்ரீ இன் யூடியூப். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. வந்து கருத்து எதுவும் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. பிடிக்கலன்னா போயிடுங்க, சரியா? ஸோ அனதர் திங், அந்த ஓல்டு ஹைஸ் மேலே என்ன ப்ரோ இருக்கும் அப்படின்னா ஸ்டாப் ஆர்டர்ஸ் இருக்கும், லிக்விடிட்டி இருக்கும். அண்ட் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சப்போர்ட் ஜோன் வச்சுக்கோங்க, பிரேக் அவுட் ஆச்சா, இந்த ரீட்ரேஸில் எல்லோரும் பை பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு லிக்விடிட்டி கலெக்ட் ஆகிருக்கும். புரியுதா? இது என்ன செல்ஸ் லிக்விடிட்டியா? ஸோ ரெட் கலரில் போட்டுக்கோம். ஸோ லிக்விடிட்டி கலெக்ட் ஆகிருக்கும். அதனால இந்த பிரேக் அவுட்டு ஃபெயில் ஆனப்போ இந்த பிரேக் அவுட் ஃபெயில் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஓகேவா? ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ இதான் ஒரு ஓல்டு ஹை பர்ஜ். ஸோ அங்கேருந்து ஒரு ரிவர்சலுக்கு வெயிட் பண்ணி we are taking entries. புரியுதா? அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த மாடல் 1 வந்து எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா திக்கான ஆப்போசிட் கலர் கேண்டிலை பேஸ் பண்ணுது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் பெரிய கேண்டில் கொடுக்குது மார்க்கெட் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? மார்க்கெட் புல்லிஷாக இருக்க போகுது அப்படின்னு தான் நினைப்போம். பட் அந்த டைமில் தான் ரிவர்சல் நடக்கும். நீங்கள் நிறைய நாள் பார்த்துருப்பீங்க, எல்லா கன்ஃபர்மேஷனும் வச்சு லாங் என்ட்ரி போயிருப்பீங்க, ஆனால் எஸ்எல் அடிக்கும். எல்லா என்ட்ரிஸும் கன்ஃபர்மேஷன் வச்சு ஷார்ட் என்ட்ரி போயிருப்பீங்க, ஆனால் ப்ரைஸ் எஸ்எல் அடிச்சு மேலே ஓடும் ராக்கெட்டு. ஸோ அதெல்லாம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ மார்க்கெட் மேக்கர்ஸ் நம்மளாம் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம லைக் we have to overcome and we have to trade against the crowd and we have to trade our setup, not what the crowd is trading. ஓகேவா? ஸோ எஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் இன்க்ரீடியன்ட்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாரு. தட் இஸ் நத்திங் பட் ஃபேர் வேல்யூ கேப்ஸ். ஓகேவா? வில் கோ இன்டு an example and then look what is a fair value gap and how it acts as a magic ingredient. எஸ் கைஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா we are in BTC USD வீக்லி டைம் ஃப்ரேம். இங்கே பாருங்கள், we have a fair value gap which is an bullish fair value gap. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா we are gonna choose this candle as ஒரு CRT கேண்டில். இப்போ ப்ரோ இதை சூஸ் பண்ணலாமே ப்ரோ அப்படின்னு கேட்டால் we can choose. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மாடல் 1 கிடச்சிருக்காது. ஏன் ப்ரோ அப்படின்னா நான் பாரு, இது ரேஞ்ச் ஹையாக இருக்குது ப்ரோ, இங்கே வரைக்கும் ரேஞ்ச் இருக்குல்ல அப்படின்னா நோ, திஸ் இஸ் த ரேஞ்ச் அக்கார்டிங் டு சிஆர்டி. ஸோ என்ன இருக்குது பாருங்கள், மாடல் 1 ஃபர்ஸ்ட்டு ஸ்வீப் பண்ண கேண்டில் இது இருக்குது. ஸோ இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் மாடல் 1. ஆர் நீங்கள் வந்து இன்னும் அட்வான்ஸாக போனீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட்டு லோ இருக்குது. ஸோ இதை தாண்டி மேலே இங்கே ஒரு லோ ஸ்வீப் ஆயிருக்குன்னா இந்த கேண்டில் தாண்டி மேலே க்ளோஸ் வச்சா தானே நெக்ஸ்ட்டு மாடல் 1.
பட் அதுவும் நடக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது தாண்டி க்ளோஸ் வச்சா தானே நெக்ஸ்ட்டு மாடல் 1 தட் இஸ் இந்த கேண்டில், அதுவும் நடக்கல. ஸோ மாடல் 1 நமக்கு இந்த வீக்லி கேண்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு கொடுக்கல. ஸோ அந்த வீக்கில் நோ ட்ரேட். ஸோ வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இஸ் அந்த சிஆர்டி வந்து நமக்கு இங்கே வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு விஷயம் நோட் பண்ணினா இந்த இடத்துல சிஆர்டி ஹையை இதுவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்பில் இருக்குமா. ஸோ நமக்கு தெரியும் இன்டர்னல் ரேஞ்ச் வந்து எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் தான் ப்ரைஸ் போகணும். ஸோ மேபி யூ கேன் டார்கெட் திஸ் ஹைஸ் ஆல்சோ. சரியா, நம்ம ஃபர்ஸ்ட்டு வில் மார்க் தட் ஹைஸ் ஆல்சோ, அப்புறம் வில் மார்க் திஸ் ஹைஸ் ஆல்சோ. சரியா, அது ஒரு சிஆர்டி ஹை தான், இது ஒரு சிஆர்டி ஹை தான், ஹை டிபி. சரியா, ஸோ வில் கோ இன்டு லோவர் டைம் ஃப்ரேம். மொதல் விஷயம் ஹையர் டைம் ஃப்ரேமை மாஸ்டர் பண்ணுங்க கைஸ். அதுக்கப்புறமா லோவர் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு உங்கள் என்ட்ரிஸ்லாம் பார்க்கலாம், என்ட்ரிஸ்லாம் ஃப்ரேம் பண்ணலாம். சரியா, ஸோ இப்போது சிஆர்டி லோ கிடச்சிருச்சு. ஸோ வி ஹவ் டு வெயிட் ஃபார் மார்க்கெட் டு பர்ஜ் தட் லோ. ஓல்டு லோ டம்ப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறோம். டம்ப் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டம்ப் பண்ணதுக்கப்புறமா மாடல் 1 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. மாடல் 1 திக் டவுன் க்ளோஸ் கேண்டில் ஃபார் அ புல்லிஷ் மாடல் 1 வந்துச்சா. ஸோ இங்கே என்ட்ரி அண்ட் இங்கே. அண்ட் நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா as I said இதில் 50% போட்டு அரௌண்ட் ஹியர் வில் மூவ் அவர் ஸ்டாப்ஸ் டு பிரேக் இவன். அப்புறம் சி 2 டிபி இருக்குது, இங்கே ஒரு டிபி இருக்குது, இங்கே ஒரு டிபி இருக்குது. ஸோ ஒரு டிபிலையும் வில் புக் 0.5% ஆஃப் தி சைஸ். சரியா, டேப் ஆயிடுச்சு மாடல் 1. டேப் ஆகிட்டு ஐயோ ஒய்யா டேப் ஆகிட்டு ப்ரைஸ் பாரு போயிட்டு ஓ அப்பா இங்கே பிரேக் இவன் வச்சுருப்போம் இந்த இடத்துல. அண்ட் பிரேக் இவன் கொடுக்காம போயிட்டு டிபி 1 அடிச்சிட்டான், பார்ஷியல் புக் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், ஸ்டாப்ஸ் இன்னும் பிரேக் இவனில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பார்ப்போம். இந்த ஓப்பனிங் கேப்பு ஃபில் பண்ண வந்துட்டு ப்ரைஸ் போய் ஃபுல் டிபி. திஸ் இஸ் அரௌண்ட் 4 hour ட்ரேட். நம்ம வந்து ஓவராலாக பார்ஷியல்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம அரௌண்ட் 2.5 hour கிட்ட புக் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. சரியா, 2.5 hour புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா விச் இஸ் அ வெரி குட் ட்ரேட். சரியா, ஸோ இந்த மேட்ரு புரிஞ்சுதாப்பா. இது புரிஞ்சதுன்னா வில் கோ இன்டு நெக்ஸ்ட் டாபிக். இதுதான் ஒரு எப்படி சொல்ல ஃபேர் வேல்யூ கேப்பை ஏன் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணுறோன்னு. ஃபேர் வேல்யூ கேப் எப்படி ஸ்பாட் பண்ணணுன்றதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி நான் நம்புகிறேன். பிகாஸ் தட் இஸ் அண்ட் ஆல் பேசிக் திங்ஸ். அண்ட் வித்தவுட் நோயிங் தட் ட்ரேடிங்குள்ளே வரதுன்றது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான விஷயம். இஃப் யூ வாண்ட் டு நோ, ஐ ஹவ் ஆல்ரெடி புட் அண்ட் வீடியோ ஆன் மென்டர்ஷிப் சீரீஸில் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல பிகாஸ் ஐ டென்ட் கெட் எனி மோட்டிவேஷன் டு டூ தட். ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க மறுபடியும் அப்படின்னா லைக் இஃப் யூ கிவ் மோட்டிவேஷன் ஆர் இஃப் யூ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தட் நம்ம அதையும் கண்டினியூ பண்ணலாம். தட் இஸ் பியூர்லி ஐசிடி பேஸ்ட் அண்ட் திஸ் இஸ் பியூர்லி சிஆர்டி பேஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா அகெயின் மாடல் 1 வந்து திக் டவுன் க்ளோஸ் கேண்டில் விச் ஸ்வெப்ட் ப்ரீவியஸ் லிக்விடிட்டி, அதாவது சிஆர்டி லோ அந்த இடத்துல ஸ்வீப் பண்ணியிருக்கு. அண்ட் அதில் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி நமக்கு ஈஸியாக 4 hour கொடுத்துருச்சு. ஸோ இது ஆல் ஹேப்பன் இன்சைட் அ ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி பிசின்னு மார்க் பண்ணிடலாம். எஸ், வீக்லி பை சைடு இம்பேலன்ஸ், செல் சைடு இன்எஃபிஷியன்சி. சரியா, ஸோ ஈஸியாக அந்த இடத்துல டிபி 1 அண்ட் டிபி 2 புக் பண்ணிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போவே வந்து உங்கள் மைண்ட் செட்டை ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ மைண்ட் செட் இந்த சிஆர்டி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது. அண்ட் சிஆர்டி சொல்லிக் கொடுக்குற ரோமியோவுமே இதே தான் சொல்லுவார். பிகாஸ் யூ ஷுட் அன்லேர்ன் எவ்ரி திங். ஏன்னா உங்களுக்கு சிஆர்டி படி பை இருக்கும், பட் உங்களோட மாடல் படி செல் இருக்கும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் செல் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் சிஆர்டியில் as I said உங்களுக்கு மேனிப்புலேஷன்லாம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் சிஆர்டியை பிலீவ் பண்ணுறதா இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பிலீவ் பண்ணுறதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அன்லேர்ன் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அன்லேர்ன் பண்ணுங்கள் வாட் யூ நோ. சரியா, நெக்ஸ்ட்டு ஒரு நிமிஷம் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஃபார் க்ளோஸ். இது ரொம்ப முக்கியம் கைஸ். நீங்கள் வந்து மாடல் 1லாம் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அந்த மாடல் 1 தாண்டி ப்ரைஸ் க்ளோஸ் வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். தேர்ட் ஒன் இஸ் பி பிக்கி. அப்படி தான் ரோமியோ சொல்கிறாரு. பி பிக்கி அப்படின்னா இது திஸ் பாயிண்ட் வந்து என்ன மாதிரி சொல்லுதுன்னா உங்கள் சிஆர்டியை சூஸ் பண்ணுறதுல வெயிட் பண்ணி
செரி பிக் பண்ணணும் என்ட்ரிஸை. சும்மா பார்க்குற எல்லா லோ ஸ்வீப் பண்ணாலும் போய் பை பண்ணாதீங்க, எல்லா ஹைஸை ஸ்வீப் பண்ணாலும் போய் செல் பண்ணாதீங்கன்ற மாதிரி கிளைம் பண்ணுறது. ஸோ டோன்ட் டூ தட். இது வந்து நான் சிஆர்டின்னு மட்டும் இல்லை, எல்லா மாடலுக்குமே இது சொல்லுவேன். ஏன்னா உங்களோட ட்ரெடிஷ்னல் மாடல் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து தோணுது படுது அப்படின்னா, வி ஆர் நோட்டீஸிங் யுவர் ட்ரெடிஷ்னல் மாடல் அப்படின்னா, அதை வந்து மார்க்கெட் மேக்கர்ஸுமே நோட் பண்ணுவாங்கன்றதுல கிளியராக இருங்க. பிகாஸ் மார்க்கெட் மேக்கர்ஸ் நோட் பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அதை டர்ல்ஸு படிப்பாங்க. ஸோ ஜஸ்ட் பி பிக்கி. நெக்ஸ்ட் ஒன், blame yourself, not the system. சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து சிஆர்டின்ல அகெயின் ஐம் டெல்லிங், இது ஜென்ரலாகவே ட்ரேடிங்க்கு ஹெல்ப் பண்ணும். எதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க, உங்கள் கையில் தான் மவுஸ் இருக்குது. சரியா? கேட்குதா? இந்த மவுஸை நீங்கள் அழுத்தாமல் பை செல் எப்படி விழும்? சிஸ்டம் வந்து அழுத்துமா உங்களுக்கு? அழுத்துன்னு சொல்லும். பட் உங்கள் மைண்டை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் சிஸ்டமை ப்ளேம் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு சிஆர்டி ஃபெயில் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் அடுத்து பிஆர்டி போயிடுவீங்க. அது தெரியல, எஸ்ஆர்டினுடைய செஷன் ரேஞ்ச் லிக்விடிட்டின்னு அப்பாப்பா, செஷன் ரேஞ்ச் தியரியா சம்திங், அப்புறம் டிஆர்டின்னு இருக்குது, டீலிங் ரேஞ்ச் தியரி, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஸ்டிக் ஆன் டு ஒன் மாடல், ஒன் சிஸ்டம். நான் அகைன் அதான் சொல்லுவேன், லெகசி எக்ஸ் இஸ் பில்ட் அரௌண்ட் சிஆர்டி. ஸோ ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் சிஆர்டி. அண்ட் என்னோட எல்லா ட்ரேடுமே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிஆர்டிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஐ எம் டீப், லைக் அதை பற்றி நான் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரியும் அண்ட் நோ டீப்பாக தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட்ஸும் எடுக்கிறேன். அண்ட் அதர் தென் தட் எல்லாமே ஓவராலாக என்னோட மாடல் சுற்றி பில்ட் ஆகிருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஆர்டி பேஸ் பண்ணதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் மட்டும் சிஸ்டம் மாதிரியே இருக்கீங்களா? என்கிட்ட எதுவும் யாரும் வராதிங்க. நீங்கள் நிறைய நாள் லைக் நம்மளோட லெகசி மாடலே பார்த்தீங்கன்னா 1 ஹவரோட ப்ரீவியஸ் ஹார்லி கேண்டலோட ஹைஸ் அண்ட் லோஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ எஸ், டு பி டெக்னிக்கல், நானும் அரௌண்ட் சிஆர்டி ட்ரேடர் தான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், டேக் யோர் டைம். இதுதான் இம்பார்ட்டண்ட். மார்க்கெட் எங்கேயும் போக போகிறதில்ல, உங்கள் டைமை டேக் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வாட்டிக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் வின் அட் அ சர்டன் பாயிண்ட். சரியா? இதை நானும் பிலீவ் பண்ணுறேன். அண்ட் எனக்கும் ஆச்சு. சடனாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் பாஸ் பண்ணேன், ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டு. அண்ட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா வென்ட் இன்டு லூசிங் ஸ்ட்ரீக். ஒன்றுமே இல்லை, ஐ நோ திஸ் ப்ராசஸ் வில் ஒர்க் அவுட். பல்ல கடிச்சிட்டு 2 வீக்ஸ் ட்ரேட் பண்ணுங்க. 2 வீக்ஸ் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணேன். அத்தனைக்குமே அந்த 2 வீக்ஸில் என்னோட லாஸ் கவுண்ட் தான் அதிகம். ப்ராஃபிட்டோட லாஸ் வாஸ் லைக் 60% அண்ட் ப்ராஃபிட் வாஸ் லைக் 40%. சரியா? பட் ஐ மேனேஜ் டு பாஸ் அன் அக்கௌண்ட் தட் இஸ் இன் ட்ராடவுன். உங்களுக்கு புரியுதா? ஸோ வென் ஆர் வின் ரேட், வென் ஆர் ஆர்ஆர் இஸ் 1:2 ஆர் அபவ் தட், 1:2 to 2.5 அந்த ரேஞ்ச் தான் வச்சிருப்பேன் மோஸ்ட்டாக. அண்ட் என்னோட லூசிங் ரேட் பார்த்தீங்கன்னா 60% இருக்குது அண்ட் வின்னிங் ரேட் இஸ் 40%. அண்ட் எனக்கு வந்து எந்த வெக்கமும் இல்லை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ணி உங்கள் ப்ராசஸ்க்கு ஒர்க் பண்ண டைம் கொடுத்தீங்கன்னா, அதாவது ஹெவி லிஃப்ட்டை வந்து டைம் பண்ணட்டும்ன்ட்டு நீங்கள் வாட்டிக்கு உங்கள் டிசிப்ளின் உங்கள் ப்ராசஸில் ஸ்டிக் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நத்திங் கேன் ஸ்டாப் யூ. சரியா? ஸோ டேக் யுவர் ஓன் டைம் அண்ட் தென் ட்ரேட் அண்ட் தென் லேர்ன் ட்ரேடிங். சரியா? ஸோ ஓவராலாக நம்ம இந்த லெக்சரில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது சிஆர்டி பேஸ் பண்ணின்றதை பார்த்தோம். ஹைஸ் தூக்குனா லோஸ் போகும், லோஸ் தூக்குனா ஹைஸ் போகும்ட்டு. ஸோ வில் ஜஸ்ட் ரிவைஸ் இட். சரிங்க, 1 மினிட் போயிடும். நமக்கு தெரியும் இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா, லோஸு ஹைஸு எய்தர் இப்படி போயிட்டு லோ ஹைஸ் தூக்கிட்டு மறுபடியும் ஒரு கேஓடி கொடுத்துட்டு லோஸ் போகும், ஆர்எல்ஸ் இங்கேருந்து போகும். ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா லோஸ் தூக்கிட்டு ஒரு கேஓடி கொடுத்துட்டு ஹைஸ் போகும். கரெக்டாக இப்படி தான் மார்க்கெட் ஒர்க் ஆகும். அண்ட் இந்த இடத்துல டர்ட்டில் சூப் ஏ எம் டி அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா ஏ எம் டி அண்ட் 50%ல் பிரேக் இன் வைக்கணும்னு சொல்லியிருப்போம். அண்ட் தென் மாடல் 1 பற்றி சொல்லியிருப்போம். மாடல் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டர்ட்டில் சூப் நடக்கிற இடத்துல இங்கே ஃபார்ம் ஆகும் M1 அண்ட் தென் இங்கே டர்ட்டில் சூப் நடக்கிறதுல இங்கே ஃபார்ம் ஆகும் M1. ஸோ மாடல் 1 பற்றி பேசியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டில் க்ளோஸ்க்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். பிகாஸ் மாடல் 1 ஃபார்ம் ஆகுது, ஒரு கேண்டில் இருக்குல்ல, அந்த கேண்டலோட க்ளோஸ்க்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். அகெயின் ஹியர் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கைஸ். அப்புறம் வந்து ரொம்ப பிக்கியாக ட்ரேட்ஸ் எடுங்க. லைக் வெயிட் பண்ணி
சூஸ் பண்ணி எடுங்க. எல்லா இதுவுமே அலைன் ஆகுதான்னு பார்த்து சூஸ் பண்ணி எடுங்க. ரேண்டமாக போயிட்டு எல்லா ஐஸும் லோஸும் ஸ்வீப் ஆனதுக்கெலாம் ட்ரேட் எடுக்காதீங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ரிஸ்க்கை ஸ்டாப் லாஸ்ன்னு ஒரு விஷயத்த வச்சு மேனேஜ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. சரியா? ஏன்னா இந்த ஐஸ் தூக்குனா நம்ம எஸ்எல் காலி. லைக் நம்மளோட ஆன்டிசிபேஷன் தப்பு, அதை அக்செப்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த லோஸ்க்கு வந்து ப்ரைஸ் ஸ்வீப் ஆச்சுன்னா நம்ம ஆன்டிசிபேஷன் தப்பு, அதை அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ தட் என்ன ஆகும்னா, இப்படி டீப் ட்ராடவுனில் போயிட்டு ஒரு நாள் மேலே வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரோன் ராக்கெட் கீழே போயிடும் ஸ்விங்கில். ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஸோ லாஸ் எஸ்எல் வச்சு உங்கள் லாஸ் அக்செப்ட் பண்ண பழகுங்க. இதுவும் வந்து ஜென்ரலாக ட்ரேடிங்க்கு நான் சொல்கிறது. சரியா? நானும் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் வருஷமாக ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறது தான். ஸோ ஃபாலோ தட். சரியா? ஓகே கைஸ், இப்போது உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் ஒரு ஹோம்ஒர்க்கு. இது வந்து உங்களோட இம்பார்ட்டன்ஸ், லைக் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் சிஆர்டி கற்றுக்கிறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்றத சூஸ் லைக் சொல்லும். உங்கள் இஷ்டம் தான். மறுபடியும் இந்த ஹோம்ஒர்க் பண்ணால் பண்ணுங்கள், இல்லாட்டி உங்கள் இஷ்டம் தான். பட் பண்ணால் பெட்டர், யூ வில் லேர்ன். சரியா? ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் 10 bearish M1 ஹிஸ்டாரிக் சார்ட் எடுத்துக்கோங்க. 10 bearish M1, அப்புறம் 10 bullish M1 மாடல் 1. சரியா? புரியுதா? ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு வந்து சிஆர்டி லோ சிஆர்டி ஹை இருக்கணும். இருங்க, அது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து சிஆர்டி ஹை சிஆர்டி லோ இருக்கணும். அண்ட் ப்ரைஸ் வந்து இப்படி இன்கேஸ் தொட்டுருக்குன்னா இது வந்து புல்லிஷ் M1னா இங்கே டேப் ஆகி இப்படி போகிற மாதிரி என்ட்ரி. என்ன அது? என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் கரெக்டாக லோஸ் கீழே, அண்ட் தென் டார்கெட் கரெக்டாக சிஆர்டி ஹையில். ஸோ இந்த மாதிரி 10 ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்கணும். சரியா? புல்லிஷ்க்கு இது, அண்ட் தென் பேரிஷ்க்கு இப்படி. ஸோ இந்த மாதிரி 10 ஸ்க்ரீன்ஷாட்ஸ் போட்டு, இஃப் யூ ரியலி வாண்ட் டு லேர்ன், என்ன டிஸ்கார்டில் நம்மளோட டிஸ்கார்ட் லிங்க் வந்து நான் அந்த இது கீழே கொடுக்குறேன். ஸோ அங்கே வந்து ஆஸ்க் மீ டவுட்டில் இருக்குது ஃப்ரீ யூசர்ஸ்க்கு. ஸோ அங்கே யூ கேன் ஆஸ்க் டவுட்ஸ் அண்ட் ஐ வில் கிளியர் இட். ஆர் எல்ஸ் நீங்கள் ஹோம்ஒர்க் எனக்கு ப்ரைவேட்டாக அனுப்பி இஃப் யூ வாண்ட் டு செக்னா இட்ஸ் ஓகே, யூ கேன் சென்ட், ஐ வில் செக். சரியா? ஸோ எஸ் கைஸ், see you in the lecture 2 guys. Lecture 1 is over. I know this will be a lengthy video but a detailed one. ஸோ உட்காந்து 40 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். 40 minutes பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் த சார்ஸ். சரியா? ஓகே கைஸ், சிஆர்டியில் எல்லா வீடியோமே லென்த்தாக தான் இருக்கும் பிகாஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டிஸ்கஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங் இன் டீட்டெயில். ஸோ லெக்சர் 2ல் ஐ வில் கம் அண்ட் மீட் யூ கைஸ் மோஸ்ட் ப்ராப்ளி நெக்ஸ்ட் வீக் ஆர் அதுக்கு அடுத்த வீக். ஏன்னா இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி மாஸ்டர் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் ட்ரை டு upload weekly 1 video on CRT so that ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் படிக்கிறதுக்கு அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். சரியா? ஓகே கைஸ், டாடா பாய், டேக் கேர் கைஸ், see you in the next video. ஓகேவா? பாய்.